ரொம்ப ரொம்ப வெல்கம். காப்பாத்துற தெய்வம் நிறைய பேர் இருக்கீங்கப்பா. தீனானா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செஃப் எப்படியாவது பிங்க சூஸ் பண்ண நினைச்சேன் செஃப். இனிமே எக்காரணத்தை கொண்டு பிங்க சூஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தோணுது செஃப். ஏன் இதுக்கு என்ன குறை? என்ன இதுக்கு என்னவா? என்னம்மா இதுக்கு என்ன குறை? அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ரோபானா, சோ உங்களுக்கு வந்து குக்கிங் எவ்வளவு பிடிக்கும்? ஐயா, ஒரே ஒரு தடவை வந்து தலைக்கு செஞ்சு கொடுத்தீங்க. தலை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து வீட்டுல கண்டிப்பா செஞ்சு கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லி வீடியோ எல்லாம் எடுக்க சொன்னாரு. அதுக்கு பேரே தலை சிக்கன் வச்சு அது பிரமாதமா பண்ணுவீங்க. ஓ சாப்பிட்டுட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னாரு. என்னை விட சூப்பரா பண்ணிட்டேன்ட்டாரு. ஆஹா, வண்டர்ஃபுல். ரோபோ சங்கர் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. Thank you for coming. யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களே பாருங்க. ரோபோ சங்கர் அண்ணாக்கு தீனா வரணும். பணத்து வரணும்னு ஆசைப்படுறேன் சார். உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம், அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லிமா இல்ல இந்துவா. சூப்பர். மறைந்த திரு நாகூர் ஹனீஃபா அவருடைய வாய்ஸ். நீங்க கஷ்டப்பட்டு பாடிட்டீங்க. வர்றது எது மாதிரி வருதுன்னு தெரியலையே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஐயோ இவ்வளவு நல்லா பாட்டு பாடுங்க. பாபா தாரே ஊட்டாண்டே நீ வரங்காட்டினாவு. ஐயோ அம்மா ஜாவஜா ஜக்கு நீ சைதா பெட்ட கொக்கு. ஜாவஜா ஜக்கு நான் சைதா பெட்ட கொக்கு. ஐயோ, முதல்ல ரோபோ அண்ணனுக்கு யாருன்னு பாப்பா. ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. அட பாவிங்களா, நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நம்ம தப்பிச்சிட்டோம். இங்க வா. ஓ, ரெண்டு பேரும் வந்தது இவனுக்கு தான். ஹெட்போனை மாட்டி விட்டு பாட்டி கொண்டு விட்டு போனான். டேய், எனக்கு யார் வந்தாலும் ஓகே தான். பிங்கி பிங்கி பாங்கி. எனக்கே பயமா இருக்குடா. ஒரு ஆண் மகன். ஐயோ ரோபோ சங்கர் அண்ணா. ரோபோ சங்கரா? மியூசிக். ஏய், வாடிச்சலாம். நன்றி சொல்வேன் தெய்வம். என்ன விட்டுறான்னு கட்டி போடுங்க. சூப்பர் அடிச்சல். நம்ம கலக்குறோம். என்ன சாமான் சட்டுமுட்டை எடுத்து கொடுனா இவனுக்கு ஒரு சேர் போடணும். என்ன கலாச்சிட்டாராமா? அண்ணே 10 நிமிஷம் பேசினா உனக்கே சேர் போடணும். என்ன பண்ணிடுவேன் உன்னை? கடுகு தீச்சது யாரு? இவர்தான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க? பின்ன தீஞ்சு போக தெரியாதாடா? ஏன்டா ஒண்ணு இல்ல உங்ககிட்ட. விடுறா, என்னமோ பண்ணி முடிச்சா சார். நம்ம தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இருக்கோம். இதுக்கு மேல வரத பாத்துக்கோம். இதுக்கு மேல வராது. ஏய், இல்லனே, இதுக்கு மேல இது சொல்றேன். வெந்து வராது, இதுக்கு மேல வெந்து வராது. ஒரு பாசிட்டிவா ஏதாவது சொல்லியாடா அண்ணனே. உசிலம்பட்டி மட்டன் சுக்கா உசிலம்பட்டி மட்டன் சுக்கா பண்ணி தந்திருக்கேன் பக்கா. பண்ணி தந்திருக்கேன் பக்கா. வெந்திருக்கிறது முக்கா. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னங்க ஓவர் சாட்டே பண்ணி அப்படியே சுருங்கிச்சு. நான் அப்பவே வந்து கேட்டேன் அவங்க 3 விசில், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட்டே பண்ணீங்க 2 விசில். இது வந்து ஓவர் டன், அதாவது மேல ஒரு மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகி ஆட்டு ஊறுகாய் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதே எக்ஸாக்ட்லி. போட்டு உப்பு கண்டம் போட்டு காய வச்சு அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு மட்டனை வச்சு ஒரு கருவாடு பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வெரைட்டியா பண்ணிருக்கணுமே. இல்ல, ஒரு மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா 1 மணி நேரத்துல பண்ணி விட்டேன். ஐயா, என்னுடைய வேதனை முதல்ல சொல்லிடுறேன். பாட்டி மக்கு காது கேட்கல. நான் ஒட்டின மரப்பள்ளி மாதிரி இருந்தேன். அதை விட்டு வெளியே வரவே இல்லை. தீனா அப்பப்ப காணாம போனான். சொல்லு. எலும்பு போடாதீங்கன்னு எலும்ப போட்டு கொண்டான்ட்டான். இவ்வளவு கொடுமையில தாங்கி ஒரு மனுஷன் சமைச்சிருக்கேன். இதை கிண்டுனா இது கையே கிண்டுது. இப்படி இது கிண்டி ஆட்டி அதுக்குள்ள வர்றதுக்குள்ள போராடிடுச்சு. இப்ப மனவேதனை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ரெண்டுத்துல எதுக்கு சேர் வேணும்ன்ற ஒரு போட்டி. இந்த போட்டிக்கு நடுவுல நான் மட்டன் எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன். பாதி நேரம் அண்ணன் செவுத்துல இருந்தாரு, பாதி நேரம் நான் காடுனார்ல. ஏன் காடு தெரியுமா? அவர் இருந்தது பாத்ரூம்ல, அதனால நாங்க காணும். நாங்க கேட்டோம்ல செஃப், யாராவது குக் இருந்தா கொடுங்கன்னு கேட்டோம். அவன் வந்து கேட்டான், எனக்கு ஒரு குக்கு கடனா கொடுங்கன்னு கேட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு டிஷ்ஷோட சக்சஸ் என்ன? ஒரு வெஜிடேரியன் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்க டிஷ்ல என்னன்னா, ஒரு நான் வெஜிடேரியனே நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு ஃபெயிலியர். அவ்வளவுதான் மோசம். ஐயா, தயவு செய்து அடுத்தவளை கொடுக்காதீங்க. எனக்கு அதுதான் எனக்கு வேணும். உப்பு காரம் எல்லாம் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. இந்த குக்கிங் மட்டும் தான் ஒரு இஷ்யூ. அப்ப என்ன அதுக்கு பேர் உப்பு கட்டம் வச்சிருங்கய்யா. அப்ப கூட வேகணுமே.
இல்ல நல்லா இருக்கு. ரோபோ என்ன டிஷ் பேரு? மட்டன் சுக்கா. உசிலம்பட்டி. உசிலம்பட்டி மட்டன் சுக்கா. ஏன் உசிலம்பட்டி? உசிலம்பட்டி மட்டன் சுக்கா மட்டும்தான் இப்படி கருப்பு கலர்ல இருக்கும். இது நீங்க கறியை தனியா போட்டுட்டு சாப்பாடு எடுத்து இந்த கடாய் இருக்குல்ல அதை சுரண்டி சாப்பிட்டீங்கனாலே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எனக்கு வர்றவங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல chef. மிளகாய காம்போட போடணும், நீங்க சட்டியை சுரண்டி தான் சாப்பிடணும். அவ்வளவு சமைச்சிட்டு நாங்க ஏன் சட்டியை சுரண்டி சாப்பிடணும்? இல்ல அவர் டிஎஸ்ஆர் என்ன சொன்னாரு? 120 வருஷம் வாழ்வோம் அந்த நெல்லூர் சாப்பிட. இதை சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் வாழும்? சட்டியை சுரண்டி சாப்பிட்டா chef ஒரு 700 வருஷம் வாழலாம் chef. அடுத்தது யாரை கூப்பிடலாம்? ரோபோ சங்கர். அப்பா என் தலைவன் திங்க வந்துட்டாடா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். ஐயோ இவர் எனக்கு வேணாம். அவன் கத்தி சொல்லிட்டான். இல்ல நம்பலாம் இல்ல அப்படியா? உள்ள சொல்லுது. அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டே. தயவு செஞ்சு வேண்டாம். உங்களுக்கு எந்த டூப்புக்கு வேணாம்? ஸ்வீட் ஹார்ட் கமலேஷ். நீ வேணாடா. நான் தான் வேணுமா? பரவாயில்ல. 1 2 இப்ப வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எனக்கு வேணாம். அப்போ இன்னொன்னு இருக்கு 7 ஃபேவரட் நம்பர். ஓ ஏன் நம்பர்? ஓகே எனக்கு பிடிச்ச நம்பர் எம்எஸ் தோனி. ஏன் நம்பரை சொரண்டு? நான் தான் போல. ஏதோ ஒரு பெண் கேரக்டர் தான். ஐயோ ஏய் யார் வந்தாலும் ஓகேமா. இல்ல நான் ஆம்பளை கேரக்டர் தான். ஒரு தடவையும் பயமாவே இருக்கேன். ஓகே 7ஆம் நம்பர் இருக்கிறது பேரழகன் சூர்யா. சூர்யாவா? அதிர்ச்சிதா. என்னங்க இவ்வளவு சத்தம் வருது? லெட்ஸ் வெல்கம் பேரழகன் சூர்யா. 2வது வாட்டியில ஆமா. அவன் என்ன சாக்கச்சா மாதிரி பட்டுக்கிறான். வேற மாதிரி இருக்கேடா நீ. ஆளையே தெரிய மாட்டேங்குதுல்ல. வாடி செல்லா. இவன் சாமி மாதிரி இருந்துகிட்டு இருக்கான். பேர் என்ன சொன்னா? பேரோ பண்றானா வில்லன் அஜித் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நான் நினைச்ச மாதிரி என் தங்க வந்துருச்சு. கெட்ட பயங்கரமா இருக்கு. எல்லாரும் என்ன கூப்பிட வந்து கமலேஷ். ஆனா என்னோட பர்சனாலிட்டிக்கு நான் வச்ச பேரு பிரேம் குமார். எல்லா ஃப்ரேம்லயும் நான் தான் இருப்பேன். ஆனா எனக்கு இவர் வேணாம். ஏய் ஏன்டா அப்படி சொல்லிட்ட? ஏன் பிரேம் குமார்? மைண்ட் வயசு சத்தமா சொல்லிட்ட. போன வாரம் உனக்கு ஸ்பெஷல் சீட் கொடுத்தது குளுகுளுன்னு ஆயிருச்சு. அப்போஸ் இந்த வாரம் என்கிட்ட வர உனக்கு பிடிக்கல. இன்னைக்கு புளிய நசுக்கிற மாதிரி உன்னை நசுக்கி தூக்கி போறேன். 4 உப்பள்ளி போட்டு வேலைக்கு வெளியே போவீங்க. என்ன சொல்ற? ஐயோ பயங்கரமான ஆளா இருக்கேடா. அடப்பாவி உடனே பழி வாங்குறானே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 1 மினிட் சொல்லுவாங்கல்ல. ஆமா 1 மினிட் அப்ப ஆஃப் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் வந்துருவேன். உச்சா போயிட்டு வரேன்டா. அதுக்குள்ள எதையும் பண்ணிடாதடா. ப்ளீஸ் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன்டா என் பொண்டாட்டி சொல்லி. பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா பத்தியா? இன்னும் காலி பண்ணிடாதடா. சொல்றது கேக்குதாடா? சொல்லுங்க. இந்த பகுதிக்கே வராத. இதோட போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. அசந்து போயிருவீங்க. இப்படிதான்டா போன வாரமும் மட்டன் சுக்கா வந்து இதாச்சு. ஐயோ ஏன் இப்படி பாக்குறாரு? ஏய் தீஞ்சுக்கிட்டு இருக்குடா. அது அவ்வளவுதான். ஐயோ செஃப் இந்த கோலத்தை பாருங்க செஃப். என்ன தம்பி என்னாச்சு? எங்க அவரு? ரெஸ்ட் ரூம் போறேன்னு போயிட்டாரா? என்னடா இது? மட்டன் இவன் வச்சிட்டு போய் செஃப் ஏதா பண்ணுங்க செஃப் ஒண்ணும் பண்ண முடியாது. இது எப்படிடா என்ன பண்றது? ஏய் என்னடா இது இவ்வளவு நேரம் நல்லா இருந்தது. அடிப்படை விஷயம். பெரிய தில்லாலங்கடியாவுல இருக்கு. ஐயோ ஏன்டா அப்படி பண்ணா டேய்? நான் தீஞ்சிச்சுடா. டேய் என்னடா பண்றீங்க? நான் சொன்னல. யாரா கிட்ட சொன்னது? என்னடா எதுக்கு ஆன் பண்ணி வச்சீங்க? இவன்தான் மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ண சொன்னேன். 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ண சொல்ல. லாஸ்ட் 1 மினிட் சொல்லுங்க ஆஃப் பண்ண சொல்லாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணி. திருமாண்டி என்னாச்சு? வேலை சொல்லியே கொள்றாங்க. ஒரு குழப்பத்தை விட்டு பண்ணலாம் வழக்கம் போல. நான் சரி பண்ணிட்டேன். தடைகளை தாண்டி சமைச்சிருக்கீங்க. வரலாறு உங்க பேரை பேசும். You are really a God gifted. அந்த நம்பிக்கையில் தான் இருக்கு. ரோபோனா உங்க டிஷ் பேர் என்னன்னா? மதுரை மட்டன் கைமா. என்ன வாய்ஸே போச்சு? காலையில இருந்து வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கேன்ல. ஐயா அது மதுரை மட்டன் கைமா. எங்க அம்மாவுடைய சமையல் இது. மதுரைக்கு நான் எப்போ ஷூட்டிங்கோ ப்ரோக்ராமோ எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணி கொடுக்குறது தான் அந்த ஸ்டைல் தாங்க அது. நான் மதுரையில் மட்டன் கீமா பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கலரில். அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. எனக்கு கீமால தால் ஏன் போடணும்? ஆமாம் மதுரை மட்டன் கைமாக்கு கடலைப்பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை எடுத்து அதை போட்டு பிணைஞ்சு அதுக்கப்புறம் தான் அவிய வைக்கணும். அது அதோடைய ஸ்பெஷல். கமலேஷ் ஏன் டீச்சர்?
செஃப் இவர் தான் சொன்னாரு லாஸ்ட் 1 மினிட் சொல்லும்போது ஆஃப் பண்ணது ரெஸ்ட் ரூம் போனா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும் இருங்க ஹாஃப் அன் ஹவர் வரல செஃப் அவருக்கு என்ன இதுவோ டேய் ஹாஃப் அன் ஹவர்ல முடிஞ்சே போச்சுடா ஷோ. நல்ல ட்ரை. ஆனா தீக்காம இருந்தா இன்னும் கொஞ்சம் ஜூஸியா இருந்தது. ஏதோ கறக்குன்னு சவுண்ட் வருது. பரவாயில்ல. கறக்கு அவர் புருக்கு புருக்கு தான் வரும். அப்போ ஓகே தான். அடுத்து எடுக்கிறாங்க அப்புறம் நிச்சலாம். ஐயா டைம் ஆயிடுச்சா பாருங்க ஐயா. என்னால முடியலையா. ஆண்டி பட்டி கனவா சாப்பிட்றா எலிமினேஷன். அழுதுருவேன். ரோபோ சங்கர் என்ன டிஷ் பேரு? மேங்கோ ரைஸ் புடி. எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மேங்கோல ஏதோ ஒன்று பண்ணலாம், மேங்கோ ஜூஸ் அடிக்கலாம்னு சொன்னாரு. ஜூஸ் அடிக்கலாமா? சத்தியமா இருந்தா நான் சொல்லி ஆமா. இது எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மேங்கோல ஸ்டார்ட் பண்ணுவோம், பலாப்பழத்துல வந்து முடியும். அப்புறம் எலிமினேஷன்ல முடியும். சரியான இப்பதான் உனக்கு நல்லா வேற இருக்கு. இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் உங்க டிஷ் ஒழுங்கா வராட்டி அன்னைக்கு எலிமினேஷன். சோ இன்னைக்கு எலிமினேட் ஆறவங்களும் லாஸ்ட் எபிசோட்ல எலிமினேட் ஆறவங்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். சோ இந்த வாரம் அன்பார்ச்சுனேட்லி நான் ரொம்ப பிரியப்படுற ஒருத்தர். யூஸ்வலா வந்து எலிமினேஷன் போகும்போது 2 டிஷ் இல்ல 3 டிஷ் இருக்கும். இந்த வாரம் 8 பிளேட்ல 7 டிஷ் நல்லா இருந்தது. ஒன்னு வந்து எலிமினேட்டுக்கு தகுதியா இருந்தது வந்து ரோபோ சங்கரோட டிஷ். இன்னைக்கு எலிமினேட் ஆகுது ரோபோ சங்கர். நல்ல மனுஷன் அவரு. மிமிக்ரி பண்ணி திருச்சிட்டு இருந்தா அண்ணனை பேச முடியா பட்டவன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நானே போறேன். டேய் வாடாங்க. வாடாங்க. உன்னை ஃப்ரெண்ட்ல கூப்பிடுறாங்க வாடா. அலாட்டா ஐக்கடா. அலாட்டா. ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் சரியான ஒரு என்டர்டெய்னர் நீங்க. இப்போ நீங்க எலிமினேஷன் ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா வைல்ட் கார்டு ரவுண்ட் இருக்கு. நான் எப்பயுமே எலிமினேஷனை பார்த்து ஃபீல் பண்றதே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட எலிமினேஷனை பார்த்துட்டு வந்து தான் இந்த இடத்துல நிக்கிறேன். பட் அது அவரா ஆவாரு. ஆமா. இது நிக்கியா ஆக்கப்பட்டாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. சிரிக்கிறாரு ஒரே ஆளு ரோபோ தான். ஆனா இத்தனை வாரம் இவ்வளோ பிரமாதமா சமைச்சு இவ்வளோ பெரிய காமெடியன் இந்த ஷோக்கு வந்து இவ்வளோ ஸ்போர்ட்டிவா எல்லாரும் கூட என்னதான் இருந்தாலும் எல்லாம் சின்ன பசங்க, உங்களை விட ரொம்ப ஜூனியர். இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம அவங்க கூட ஜாலியா இருந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு உங்க மெச்சூரிட்டியை ஒரு சீனியர் ஸ்டார் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நிரூபிச்சிருக்கீங்க. இந்த ஷோல நீங்க இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நீங்க விட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆல் தி பெஸ்ட். வயல் கார்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வந்து இந்த களத்தை கலக்குங்க. இல்லை எனக்கு வந்து இது ஒரு புதுசான ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து ஒரு 4 வாரம் நான் தாங்கிட்டேன்னா இதுவே பெரிய விஷயம்தான். அதுக்கு காரணம் வந்து செஃப் கொடுத்த ஒரு ப்ராக்டிஸு, என் ஒய்ஃப் கொடுத்த ப்ராக்டிஸு, அதை தாண்டி இவங்களோட போராடி எல்லாத்தையும் தாண்டி போராடி தான் வந்தேன். அதை பற்றி நான் எப்பவுமே கவலையே பட மாட்டேன். பட் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீமோட திரும்ப அடுத்து ஜேர்னி பண்ணணும் செய்வேன். சூப்பர். உண்மையாவே ரொம்ப ஸ்வீட்டா. நான் இது சொல்றதுக்காகலாம் சொல்ல, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்தாரு. ஏன்டா சிரிக்காம சிரிக்கிறேன். என்ன பார்த்து எனக்கே கஷ்டமா இருக்குண்ணே. எதுக்கு இந்த வாரம்லாம் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படிதான்டா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா உண்மையாவே லவ் யூ சோ மச்னா. ஆனா மனசுல வச்சு அடிக்க மாட்டேன். ஏய் எப்பவுமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவனுக்கு பயமே இல்லை. இங்க வந்துதான் வந்து இது சமையல் தெரியும்னு ப்ரூவ் பண்ணிட்டு வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எதுவும் இழக்காம முதல் டாப் குக் ஆஃப் த வீக்கும் வாங்கிட்டு வெற்றியோட தான் போறாரு. திருப்பி வயல் காலில் வருவாரு. அன்னைக்கு நீ தான் டூப் குக்கா இருப்ப. அன்னைக்கு நீ தான் இதே மாதிரி பேச போற. கொஞ்சம் பாதி மிச்சம் வை. செய்யறோண்ணே, உங்களோட கம்பேக்காக வெயிட் பண்றோம். அண்ட் எல்லாரும் அவருக்கு வந்து ஒரு அழகான விஷயத்தை கொடுத்து நம்ம செட்ல இருந்து அவரை வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணுவோம். தேங்க்யூ. இங்கே எல்லாருமே எனக்கு ஜூனியர் தான். பட் இருந்தாலும் நான் ரொம்ப அன்பை வந்து அவ்வளோ அழகாக கொடுப்பேன். அன்புக்கு மட்டும்தான் நான் அடிமை. ஸோ இங்கே இருக்க எல்லாருடைய அன்பையும் மொத்தமாக வாங்கிட்டு திரும்ப போகிறேன், திரும்ப வருவேன். அண்ணா ரோபோனா, மீட் யூ சூன். மீண்டும் சந்திப்போம். இது மாதிரி
சிட்டி வந்துரும்